இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல நடிகர் சல்மான் கான் நடித்த சிக்கந்தர் திரைப்படம் வர ரம்ஜான் தினத்துல வெளியாக இருக்கு. இதனையடுத்து அவருடைய அடுத்த படத்தை அட்லி இயக்குவார் அப்படின்னும் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவுமே சொல்லப்படுது. இந்த நிலையில தற்போது இன்னொரு தமிழ் பட இயக்குனருடைய படத்துல நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. பாலிவுட் திரையுலகுடைய முன்னணி நடிகராக இருக்கும் சல்மான் கான் பெரும்பாலுமே பாலிவுட் பிரபல இயக்குனர்களுடைய படங்கள்ல மட்டுமே நடிப்பார். இந்த நிலையில இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கிய சிக்கந்தர் படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதால இது சல்மான் கானுடைய இன்னொரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில சல்மான் கானுடைய அடுத்த படத்தை அட்லி இயக்கிறார் அப்படின்னும், அட்லி மட்டுமல்ல அட்லியை அடுத்து இன்னொரு தமிழ் இயக்குனருடன் தான் சல்மான் கான் இணைய போறார் அப்படின்ற ஒரு பேச்சுமே வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ பாலிவுட் நடிகர்கள் அடுத்தடுத்து தமிழ் இயக்குனர்களை தேர்வு செய்வது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம அட்லி அவர்கள் பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர்களுடைய படத்திற்கு பிறகு நம்ம தளபதி அவர்களுடன் இணைய போறார் அப்படின்ற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. நம்ம விஜய் சார் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்ற படப்பிடிப்புல பிஸியாக இருக்காரு. இதனுடைய படப்பிடிப்பு இன்னும் 2 மாதங்கள்ல முடிவடைய இருக்காம். இந்த படத்துடைய ரிலீஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கல்ல வச்சிருக்காங்க. இதற்கிடையில ஒரு படத்துல நடித்து முடித்து விடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் நம்ம அட்லியிடம் கதை கேட்டிருக்காராம். கூடிய விரைவில் இவங்க இணைய போற படத்திற்கான படப்பிடிப்பு ஆரம்பமாக உள்ளதா. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.